இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக தொடர மகரம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம், அதாவது இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைய போகுது, ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் என்ன, சாதகமாக என்னெல்லாம் நடக்கும், பாதகமாக என்னெல்லாம் நடக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டது மகரம் ராசி. மகரம் ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் தனித்துவமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்போ ஒருத்தங்க பிறக்கக்கூடிய நேரம் நட்சத்திரம் இதை குறித்து வச்சு தான் ஜாதகம் எழுதுவோம். அந்த டைமில் ஆட்சி செலுத்தக்கூடிய கிரகங்கள் உங்களோட ராசி அதிபதியாக மாறும். அப்படி மகர ராசி அன்பர்களுக்கு அதிபதி சனி பகவான். மகர ராசி அப்படிங்கிறது கடல் வீடாக சொல்லப்படுது. கடலின் அலை எப்படி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குதோ அதுபோல தான் இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களோட மனசுலேயுமே புதுசாக எண்ணங்கள் வரும், ஐடியாஸ் நிறைய வரும். எப்பொழுதுமே நீங்கள் புதுசாக ஐடியா மற்றவங்களுக்கு சொல்வீங்க. சோர்வுங்கிறது அடையவே மாட்டீங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது விஷயத்தில் தோல்வி வந்துச்சுன்னா கூட மனசுடைஞ்சி உட்கார மாட்டீங்க. தோல்வி அதில் பாதாளத்துக்கே போனாலுமே இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா, மறுபடியும் வீடு கொண்டு எழுந்து என்னால் எல்லா விஷயத்தையுமே செய்ய முடியும் அப்படின்னு எந்த விஷயத்தை தோத்தீங்களோ அதுலேயே வெற்றி பெறக்கூடிய இயல்பு கொண்டவங்க தான் மகர ராசி அன்பர்கள் நீங்கள். உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கக்கூடிய கடவுள். மனித நேயத்தோடு இந்த மகர ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க. ஒரு வீட்டில் மகர ராசிக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்தை சரியான முறையில் வழிநடத்தி செல்லக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. தாய் தந்தையை நல்லா பார்த்துப்பீங்க. தங்கை சகோதரன் இப்படி யாராச்சும் இருந்தாங்களா, அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு என்ன ஒரு விஷயம் தேவையோ அதை சிறப்பாக செஞ்சு காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. அவங்களோட வாழ்க்கையில எல்லாம் அவங்கள செட்டில் பண்ணிட்டு தான் உங்களோட லைஃப்பை எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பீங்க. மகரம் ராசி அன்பர்கள் மனித நேயத்தோடு வாழக்கூடியவங்க, எல்லோருக்குமே உதவக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, சனிக்கிழமையில் பைரவரை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மை உண்டாகும். கால பைரவர் வழிபாடும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலையுமே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு. உங்களுக்கு பைரவர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் பைரவராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நன்மைகள் வந்தடையும். சனிக்கிழமையில் இந்த வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் நினச்ச நல்ல காரியம் ஒன்று கூடிய விரைவில் உங்களை வந்தடையும். நீங்கள் நினச்ச நல்ல காரியம் உடனடியாக நடக்கக்கூடிய அமைப்பு பைரவரின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு பெற டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது, அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. எல்லா வகையிலுமே நன்மைகள் உங்களை வந்தடையும். நாம் இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் நீங்கள் திறமையாக செய்யணும், எல்லா விஷயத்துலையுமே கவனமாக செய்யணும். ஏன்னா உங்களோட முடிவு பலவீனமான முடிவை தரலாம். சிறப்பாக செயலாற்றணும். யார் ஒருத்தரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க, அது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். மற்றபடி எல்லாமே நல்லது தான். பணியிடத்தில் சில விஷயங்கள் அதிருப்தியை கூட கொடுக்கலாம். மாதத்தின் முதல் பகுதியிலையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தங்களோட வேலையில் சில சிரமத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சக ஊழியர்களின் உறவுகள் சற்று பலவீனமாக அமையலாம். கொஞ்சம் கவனமாக நீங்கள் அவங்ககிட்ட பேசணும், பழகணும். இந்த மாதத்தில் வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலை வரும். அப்படி செஞ்சால் நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெற முடியும். உங்களோட தொழில் பங்குதாரர் அவங்கக்கிட்டையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகணும். ஏதாவது வீண் வாக்குவாதம் வந்தால் அந்த பிரச்சனையை அப்போதைக்கு முடிவு காண்றதுங்க. ஏன்னா நீங்கள் அந்த பிரச்சனை மேற்கொண்டீங்கன்னா அவங்களோட உறவு கெட்டு போவதற்குமே வாய்ப்பு இருக்குது. கல்வி பார்வையில் இந்த மாதம் பொதுவாக கலவையான பலனை கொடுக்குது. உங்களோட 4ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் இந்த மாதம் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கிறாரு. அதிர்ஷ்ட வீட்டில் செவ்வாய் பயிற்சிக்குது மிகவும் சிறப்பாக கருதப்படாது. இருந்தாலுமே 9 வீடு திரிகோண வீடாக இருக்குது. இது சதுர்த்தேஷுடனான தொடர்பு சில சமயத்தில் நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக யோசித்து சிந்தித்து செயல்படுத்துங்க. எவ்வளவு தடை வந்தாலுமே அதை உடைத்தெறியக்கூடிய அமைப்பு இருக்குது. கொஞ்சம் அசால்ட்டாக விட்டால் தான் பிரச்சனைகள் பலவும் வந்து சேரும். இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே படிக்கிறதுக்காக தங்கலாம், வேலை விஷயமாக தங்கலாம். இந்த மாதிரி வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலை வரும். குடும்ப விஷயத்தில் பொதுவாக இந்த மாதம் கலவையான பலன் இருக்குது.
உங்கள் 2ஆம் வீட்டின் அதிபதி சனியின் நிலை சராசரியை விட சிறப்பாக தான் இருக்குது. குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான முடிவு உண்டாகும். உங்கள் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் நிலை இந்த மாதம் சாதகமாக இல்லை. இத்தகைய சூழ்நிலையில் இந்த மாதம் நீங்கள் எச்சரிக்கையாக தான் எந்த ஒரு விஷயத்தையுமே பராமரிக்கணும். திருமண வாழ்க்கை பற்றி பேசும்பொழுது இந்த மாதம் 7வது வீட்டில் எந்த சுப கிரகத்தின் தாக்கமும் நேரடியாக தெரியல. அதே சமயம் மாதத்தின் முதல் பாகத்தில் சூரியன் பயிற்சியும் 2ஆம் பாகத்தில் சுக்கிரன் பயிற்சியும் சின்ன சின்ன முரண்பாடுகளை ஒரு சில விஷயத்தில் கொடுக்கலாம். நிதி விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன், சராசரி அளவிலான முடிவுகள் பலனை கொடுக்கும். சில சந்தர்ப்பத்தில் நீங்கள் கவனமாக தான் செயல்படணும். உங்களோட முடிவுகள் சராசரியை விட ஓரளவிற்கு சிறப்பானதாக இருக்கும். ஆரோக்கியத்திற்கு காரணம் கொஞ்சம் நீங்கள் சிறப்பு உணவு எடுத்துக்கணும், சரியான தூங்குறது, உங்களோட உணவு பழக்க வழக்கத்தை சரியாக கடைபிடிக்கணும். சாதகமான பல வாய்ப்புகளையுமே பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட விஷயத்தில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படணும். மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் எப்படி வாய்ப்புகள் அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம் ஆடி மாதம். 7ல் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால பணியிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வியாபாரிகள் வியாபாரத்தை வெளியூரில் தொடங்கக்கூடிய முயற்சி உண்டாகும். சிலர் வசிக்கும் இடத்தையோ ஊரை விட்டுட்டோ வேறு இடத்திற்கு மாற்றலாகி செல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும். 6ல் சஞ்சரிக்கும் குரு எதிர்ப்புகளையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தினாலுமே அவரோட பார்வைகள் உங்களோட நிலையை உயர்த்தக்கூடிய அமைப்பில் இருக்குது. தொழிலை முன்னேற்றம் அடைய வைக்கும் வாய்ப்பு. வேலை தேடி வந்தவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். விரைய செலவுகள் கூடிய விரைவில் கட்டுக்குள்ளே வந்துடும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வரவு செலவில் ஏற்பட்டிருந்த தடை தாமதம் நீங்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறதுனால உங்களுக்கு 30ஆம் தேதி வரைக்குமே செவ்வாயும் அங்கேயே சஞ்சாரம் செய்கிறதுனால உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடம் வரலாம். எதிரிகளால் இடையூறுகள் அவமானங்கள் வரலாம். கவனமாக இருங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனை கேட்குறது, அவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். தேவையான பண வரவு சீராக இருக்கும். கவனமாக செயல்பட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினச்சது சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் உங்களுக்கு இந்த ஆடி மாதம். ஏன்னா குழப்பம் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த போகிறீங்க. 26ஆம் தேதி வரைக்குமே சுக்கிர பகவான் ரொம்பவுமே சாதகமாக உங்களோட நிலையில் இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை வரும். தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை விலகும். பணியில் உண்டான பிரச்சனைகள் முடிவிற்கு வந்துடும். 27ஆம் தேதி முதல் புதன் ரொம்பவுமே சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவுமே நல்ல பயன்கள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் உண்டாகும். தடைப்பட்ட பணம் வந்து சேரும். சிலருக்கு புதிதான சொத்து சேர்க்கை வரும். ஒரு பார்வை ஜீவனஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம் வரும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும். கொடுத்த வாக்கு காப்பாற்ற போகிறீங்க. சிலர் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வீங்க. மனதில் இருந்து குழப்பம் விலகும். புதிய நம்பிக்கை பிறக்கும். பெரியவங்களோட ஆதரவும் உறவுகளின் ஒத்துழைப்பும் உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த குழப்பம் காணாமல் போகும். 7ஆம் இட சூரியன் இடமாற்றத்தை ஏற்படுத்துவார். அஷ்டமகேது உடல்நிலையில் நலிவை உண்டாக்குவார். அதனால் கவனமாக இருக்கணும். பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்ச நிலையில் நீங்கள் உங்களோட வேலைகளில் கவனமாக இருந்தீங்கன்னா சங்கடங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கலாம். வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கும். விவசாயிகள் கவனமாக செயல்பட்டால் எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு அசாத்திய துணிச்சல் தைரியம் கொண்டவங்க தான் நீங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம். செவ்வாய் 30ஆம் தேதி வரைக்குமே அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால முயற்சிகள் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும். மனதில் இனம் புரியாத குழப்பம் வரும். எதிரிகளின் கை மேலோங்கும். சிலர் உங்கள் மீது வீண்பழி கூட சுமத்துவாங்க. அதனால் எல்லா விஷயத்திலையுமே முன்னெச்சரிக்கையாக கவனமாக செயல்படணும். இதனால் உங்களோட மனதில் சங்கடம் வரலாம். வருமானத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும். குரு பார்வை ஜீவனஸ்தானத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் கிடைக்கிறதுனால தொழில் வழியாக ஆதாயம் உண்டாகும். பணியில் நெருக்கடி வரலாம். கவனமாக இருங்க. நீங்கள் கண்ணும் கருத்துமா எல்லா விஷயத்தையுமே உங்களோட மேற்பார்வையில் செஞ்சீங்கன்னா நல்லது. நிம்மதியான நிலை வரும். குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். 25ஆம் தேதி வரைக்குமே புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் திட்டங்கள் பலிக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். சொத்து சேர்க்கையுமே வரும். வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில் கேட்ட பணம் கரெக்டாக வந்து சேரும். பிள்ளைகளின் நலநல அக்கறை அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். சிலர் குல தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு வரும். இந்த அமைப்பு வரும்பொழுது இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுமே அதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாட்டால் பல அற்புதங்கள் நிகழக்கூடிய பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகக்கூடிய மாதமாக ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரக்காரங்களுமே குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். அதுவும் ஆடி அமாவாசை மற்றும் ஆடி பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்குது.
குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் கிடைச்சி நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். என்ன மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.